ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜி தமிழ்ல செம்பருத்தி சீரியல் மூலமா ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க தான் ஷபானா. செம்பருத்தி சீரியல்ல வேலைக்காரியா ஒரு செம்மையான ரோல்ல நடிச்சு அதுல கார்த்திக் ராஜ் கூட செம்ம பேரா இருந்தாங்க. அண்ட் அந்த ஜோடி சீரியல் ரசிகர்கள்ட்ட ரொம்பவே நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. அந்த ஜோடிக்காகவே அந்த சீரியல் பாக்குற ஆடியன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ கார்த்திக் ராஜும் ஷபானாவும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. பட் சில இஷ்யூவால செம்பருத்தி சீரியல்ல இருந்து கார்த்திக் ராஜ் ஃபர்ஸ்ட் விலகினாரு. அண்ட் அதுக்கப்புறம் கார்த்திக் ராஜ் நடிச்ச ரோல்ல ஆரியன் உள்ள வந்தாரு. அண்ட் அப்பதான் செம்பருத்தி சீரியல்ல நடிச்ச ஷபானாவுக்கும் ஆர்யாவுக்கும் லவ் வந்தது. அண்ட் இந்த லவ் மூலமா அவங்க ரெண்டு பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அவங்க இது நாள் வரைக்கும் ரொம்ப ஹாப்பியான லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க சோஷியல் மீடியால போடுற போஸ்டை பார்த்து எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. ஓகே, இவங்க பர்ஃபெக்ட் கப்புலா இருக்காங்க அப்படின்னு. அண்ட் இப்ப ரீசெண்ட் இன்டர்வியூல ஷபானா அவர்கள் ஒரு ஷாக்கிங்கான நியூஸை சொல்லியிருக்காங்க. அதை கேட்டதும் ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியா இருக்காங்க. அப்படி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்து பையனை மட்டும் லவ் பண்ணிடாதன்னு தினமும் எங்க வீட்டுல ஒரு மருந்து மாதிரி கொடுத்துட்டே இருப்பாங்க. அதனாலே நான் இந்து பையனை கல்யாணம் பண்ணணும்னு தோணுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க வீட்டுல பேசிய 3 வருஷம் ஆச்சு. அம்மா மட்டும்தான் என்கிட்ட பேசுறாங்க. ஆரியனை கல்யாணம் பண்ணது இவ்வளவு பெரிய இஷ்யூ வந்தது அப்படின்ற மாதிரி இப்ப ரீசெண்ட் இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த இஷ்யூ சொன்னதுமே நிறைய பேர் அப்ப திடீர்னு நீங்க ஏன் இதை சொல்றீங்க, நீங்க ரெண்டு பேரும் விவாகரத்து பண்ண போறீங்களா, உங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸா அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியால ஒரு ரூமர் நியூஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் அவங்க வீட்டுல நடந்த பிரச்சனையை மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல, அவங்க டிவோர்ஸ் எல்லாம் பண்ணல, இவங்க ஒரு பர்ஃபெக்ட் கப்பலா தான் இன்னமும் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆரியன் ஷபானா இவங்க ரெண்டு பேரோட லவ்லி பேரை உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்ன்றத நம்ம கான்வர்சேஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.